ராஜ்குமாரை ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு சார். ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேருந்து வந்துட்டாங்க சார். ஒரு நிரபராதியை எப்படி லாக்அப்பில் வச்சிருக்க முடியும்னு பெருசு கூட வந்துட்டாங்க சார். போலீஸோட இமேஜ் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதான் சார். அதை தான் நான் செஞ்சேன் சார். பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி நான் சார் எது நியாயமோ அதான் செஞ்சேன் சார். உங்களோட பர்சனல் விஷயத்தில் நான் இன்டர்ஃபியர் பண்ணிட்டேன். ஆனால் அது நல்லதுன்னு நினச்சி பண்ணேன் சார். அப்படி உங்களுக்கு தோணலைன்னா ஐ அப்பாலஜைஸ். சாரி சார். அங்கிள், மீராவை கோவிச்சுக்காதீங்க. அவங்க 2 பேரும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டுமே. மனசுக்கு பிடிக்காம என்னோட வாழவும் முடியாது. தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டுமே. ப்ளீஸ் அங்கிள். மேடம் வந்து கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் கூட இதுக்கு சம்மதிச்சேன். ப்ளீஸ் அங்கிள், அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை. ஒருவேளை மீரா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட எனக்குள்ள நிம்மதி இருக்காது. பிடிச்ச வாழ்க்கையை தான் அவன் வாழட்டுமே. இப்போ அவங்க 2 பேருமே மேஜர். இன்கேஸ் வேற போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கூட அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நான் தான்ப்பா சொன்னேன், இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. நீ எதுக்கடி இருக்கிற? செத்து போக வேண்டியதானே? எங்களை ஏத்துக்கோங்கப்பா. மீரா, டேக் லீவ் சார். அங்கிள், ரோஹிணி, ஆத்தி கொண்டா. வெச்சக்கண்ணு வாங்காம பாத்துட்டு இருப்ப. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போதுதான் இப்படி பாத்துட்டு இருந்த. இப்பதான் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல, இன்னும் இதே மாதிரி பாத்துட்டு இருக்க. ஏய் ஏய், என்ன நக்கலா? இல்லையே. பின்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ என்னமோ சிரிச்சுட்டு அந்த பக்கம் பாத்துட்டு இருக்க. மீரா, நாம குழந்தை இருக்கும்போது அந்த நிலாவை காட்டி ஆசையை சுருட்டுவாங்க. நாமும் அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே சாப்பிடுவோம். இப்போ நம்ம வளர்ந்து பெரியவன் ஆகிட்டு கூட தற்செயலாக நிலவை பார்த்தவ கூட ஐயோ இது நம்ம ஏற்கனவே பார்த்த நிலான்னு கண்ணியாக முடிக்கிறோம். அந்த அழகை பார்த்து ரசிக்கிறான்ல, அதே போல தான் அழகை என்றைக்குமே ரசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நீ பௌர்ணமி நிலா. என்ன ஐயாவுக்கு கற்பனை ஊத்தி எடுக்குது? பொதுவா பசங்க எல்லாம் லவ் பண்ணும்போது தான் கவிஞர்கள் ஆவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ என்னடானா கல்யாணத்துக்கு அப்புறம் கவிஞரா மாதிரி இருக்க. இப்ப எதுக்கு மறுபடியும் சிரிக்கிற? அது அப்படிதான் மீரா. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன? நாம முதல்ல சந்திச்சோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? அன்னைக்கு அந்த ஐஸ்கிரீம் கப்பை எம்எல் தூக்கி போட்டியே, நான் கூட சண்டை போட்டேனே. வாய் மட்டும் தான் சண்டை போட்டுச்சு. ஆனா என் மனசு இவ்வளவு லவ் பண்ண மாட்டோமா,
கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமா? என் மனசு துடிச்சிட்டு இருந்துச்சு. ம் எனக்கு கூட உன் கூட எதுக்கு சண்டை போடுறேன்னு தெரியாமலே அடிக்கடி சண்டை போட்டேன். ஆனா இப்போதான் தெரியுது மறுபடியும் மறுபடியும் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே சண்டை போட்டிருக்கேன்னு. அதான் லவ். நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே ஒருத்தர் மனசுக்குள்ளே லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல. டியூப்லைட், இது இப்பதான் உனக்கு புரிஞ்சுதா? எல்லாமே கனவு மாதிரி இருக்கு மீரா. நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா நடக்காதான்னு மனசுக்குள்ள எப்படி தவிச்சிட்டு இருந்தா தெரியுமா? என் தவிப்ப ரேகா மேடம் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் நிறைவேற்றி வைப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போனது அப்புறம் கூட உங்க அப்பா ஆரத்தி எடுத்துடுவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே திரும்ப வந்துச்சு. உனக்கு அப்பதான் உயிர் வந்துச்சு. ஆனா நான் இப்போ உயிரோட உன் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் ரேகா மேடம் தான். என்ன சொல்ற? ஆமா ராஜ், எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளையோட கல்யாணம்னு சொன்ன உடனேயே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னமும் நம்ம உயிரோடு இருக்க கூடாதுன்னு தூக்க மாட்டிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். தூக்க மாட்டிக்க போகும்போதுதான் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. ஐயோ என்னடா அதுன்னு கதவு திறந்து பார்த்தா ரேகா மேடம் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் அனுப்பியிருந்தாங்க. அவங்க கையில ஏதோ ஒரு gift பாக்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல ஏதோ ஒரு மெஹந்தி இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு வந்தது பாரு கோவம். என்னடா அது, நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மெஹந்தி பாக்ஸை கொடுத்து அமைச்சிருக்காங்களேன்னு செம்ம கோவம். தூக்கி விட்டு எரிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. என்னடா அது, சம்பந்தம் இல்லாம நமக்கு ஒரு மெஹந்தி பார்சல் அனுப்பியிருக்காங்களேன்னு. எதுக்கும் நாம அதை பிரிச்சு பார்க்கலாமேன்னு பிரிச்சு பார்த்தேன். அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருந்தது. அதுல அவங்க உனக்கும் ராஜ்குமாருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத மீரான்னு எனக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுலாம் தான் உனக்கு தெரியுமே. ரேகா மேடம்க்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் மீரா. ராஜ், நமக்கு ஒரு பொண்ணு பிறந்ததுன்னா அவளுக்கு ரேகா மேடம் பேர் தான் வைக்கணும். என்ன? வைக்கலாம், ஆனா நமக்கு பிறக்குமா தான் தெரியல. ஏன் இப்படி சொல்ற? பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? மீரா, ஹலோ. ஹலோ, என்ன சார் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சாமே? ஆமா. என்ன சார், என்ன மறந்துட்டீங்களா? எனக்கெல்லாம் சொல்லவே இல்லை. ஆமாங்க, சொல்ல முடியல, எல்லாம் அவசரமா நடந்து போச்சு. சார், ரிசப்ஷன் வச்சிருக்கீங்க? ஆமாங்க, ஆமா. நான் அப்புறம் பேசுறேன். ரைட். ஹலோ. ஆமா, திடீர் கல்யாணம் தான். லவ் மேரேஜ். சரி, அதை பத்தி டீட்டெயிலாக உங்ககிட்ட பேசுறேன். இன்னொரு லைன்ல கால் வருது. ஐம் சாரி. தேங்க்யூ. வணக்கம் சார். ஆமாம் சார். அதான் சார், யாருக்கும் தெரியப்படுத்த முடியல, அவசரமாக எல்லாம் நடந்துச்சு. சார், இதை பற்றி நான் டீட்டெயிலாக நாளைக்கு காலையில் பேசுகிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 106வது கால்.
லேண்ட்லைன் நடிச்சா செல்போன், செல்போன் நடிச்சா லேண்ட்லைன். ஓ டிஸ்கஸ்டிங். ஆன்சர் பண்ணலைனாலும் கேவலம், சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் தப்பு. மானம் மரியாதை எல்லாமே போச்சு. எல்லாம் இந்த பாழா போன காதலால. இது எல்லாத்துக்கும் காரணம் காதல் மட்டும் இல்லைங்க, அந்த ரேகாவும் தான். என்ன பாக்குறீங்க? காரணம் அந்த ரேகாவும் தான். அவ யாருங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? அவ கதையை சண்டை சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஒருத்தி என்னடா கோர்ட்டு கேஸ் ஜெயிலன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தி வாழா வெட்டியா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நீங்க சரியில்லைங்க. ஆனா நீங்க இருந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா நடக்கிறத வேறையா இருந்திருக்கும். கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா? கல்யாணம் யாரு இவகிட்ட கேட்டா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி? ரேகா, ஆ இன்னுமா வேலை முடியல? நோ நோ, இன்னும் நிறைய இருக்கு. இந்த ஒர்க்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டா? ஆ நாளைக்கு மார்னிங் கோர்ட் கேஸ், எவிடன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. ரேகா, டைம் 11 ஆயிடுச்சு. ஏர்லி மார்னிங் எழுந்து பண்ண வேண்டியது தானே? அஷிஷோ, ஏர்லி மார்னிங் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வச்சுட்டு ஏதாவது லாஸ்ட் மினிட்ல விட்டு போச்சுன்னா இட் பிகம் a big problem. ஓ சரி, எவ்வளோ நேரம் ஆகும்? ஆயிடும் 1 2 கூட ஆகலாம். 2 மணி வரைக்குமா? ஆமா, இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பாருங்க, கோழிக்கு இருக்கல் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. டெசிஃபர் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நீ கொஞ்ச நாளாவே நானும் பார்த்துட்டு இருக்கேன், லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இப்படி இருந்தா ஏர்லி மார்னிங் ஒர்க்ல எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? ஈஸ்வர், நான் என்ன பண்ண முடியும்? இவங்க வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யாம விட்டுருக்காங்க. நாளைக்கு மார்னிங் கோர்ட் கேஸ், மிஸ் ஆச்சுன்னா கேஸே லூஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். ஐ ஆல்சோ அக்ரி. டெய்லி நானும் ஒர்க்குக்கு போயிடுறேன், நீ ஒர்க்குக்கு போயிடுற, நமக்குன்னு டைம் கிடைக்கிறதே இல்லை. உனக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைதானே? ஐயோ, இவ்வளோ வேலை வச்சுட்டு நான் எப்படி தூங்க முடியும்? தூக்கம்லாம் வராது. ஈஸ்வர், நீங்க போய் தூங்குங்க ஈஸ்வர், எனக்கு ரொம்ப டைம் ஆகும். தமிழ்ச்செல்வன், என்ன ஃப்ளைட் டீடைல்ஸ் இங்க இல்லையே? ஏர் கார்கோ மேனிஃபெஸ்ட்ல பேஜ் நம்பர் 1 5 தான் இருக்கு. 2 3 4 எங்க?
ஐ see. சரி அப்ப அந்த ஃப்ளைட் நம்பர்ஸ்லாம் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இல்லாட்டி ஏர் என்ன ஈஸ்வர் அங்க போய் உட்காந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அங்க? ஐயோ அங்க படுத்தீங்கன்னா சுளுக்கு இழுக்கு பிடிக்க போகுது. நீங்க போய் தூங்குங்க.